உண்மையே சொல்கிறேன். கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்த லட்சியத்தை உடையவர்கள் அந்த கடகராசி ஒன்று. இன்னொன்று, கடகராசியோட பிறவியின் நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்க விரும்பாத பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். உங்கள் மனதிற்கு புதிய வாழ்க்கை, புதிய அமைதியை தரக்கூடியதாக இருக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கேதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறையா இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும்.
இதை பத்தி தான் இன்னைக்கு இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்ச வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்றத சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கு கேட்கறதுக்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி சார். கடகராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க பிறவியின் நோக்கம் என்னவா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க கடகராசியா இருந்தா நீங்க என்ன கோல் மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல உங்க மனசுல இதுதான் என்னுடைய நிறைவேறாத ஆசை, நோக்கம், லட்சியம், இப்படி என்ன இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், என்னவா இருக்கும்? ஓகே மேம். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஆயில்யம் கடகராசி, பூசம் கடகராசி, புனர்பூசம் கடகராசி. உண்மையே சொல்றேன், கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்த லட்சியத்தை உடையவர்கள் அந்த கடகராசி ஒண்ணு. இன்னொன்னு வில் பவர் உள்ளவர்கள் கடகராசி. வைராக்கியம் நிறைய இருக்கும். நான் இந்த ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த விஷயத்த அவங்க எப்படியாவது சாதிச்சுட்டு தான் அடுத்த விஷயம் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுடைய பிறவியின் நோக்கம்னு இருக்கு இல்லையா, கடகராசியோட பிறவியின் நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான இவர்களை நம்பி இருக்கக்கூடிய சிலருக்கு கூட நிழலாக இருப்பது. நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல, ஒருத்தர் நீ கவலைப்படாத நான் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அது யார் சொல்றாங்களோ இல்லையா இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத எல்லாம் பார்த்துக்கலாம், அந்த தைரியம் கொடுக்குறாங்கன்னு சொல்றா இல்லையா, அந்த நோக்கம், அந்த ஒரு அது எல்லாரும் சொல்றாளா, அதுதான் அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட மனசு வேணும், மனசு வேணும். அதுவே நமக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொள்ளும் சொல்ற அந்த கான்ஃபிடென்ட் அவளுக்கு ஒரு கடகராசிக்காரர்கிட்ட நீங்க பேசினீங்கன்னா கான்ஃபிடென்ட் நிறைய வரும். ஏன்னா அவங்களோட சொல்லும் செயலும் அந்த மாதிரி இருக்கும், நிழலா இருப்பாங்க. ஸோ நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்றாலே அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களை நம்பி ஒருவர் நிற்கலாம். உங்களை அது கடகராசிக்காரால நம்பி ஒருத்தர் நிற்பாங்க, நான் உன்னை தான் நம்பி இருக்கேன் ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கடைசி வரைக்கும் உறுதுணையா இருந்து செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் வார்த்தைக்காக ஒருவர் காத்து இருக்கலாம். நீங்க சொல்வீங்களா மாட்டீங்களா, எப்போ சொல்லுவாங்க, உங்க சொன்னா எனக்கு நல்லா இருக்குமே, அந்த ஒரு நோக்கம் இருக்கும், அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும். உங்கள் முடிவு ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே கூட மாற்றலாம். எப்படி உங்களுடைய ஒரு முடிவு குடும்பத்துடைய எதிர்காலத்தை கூட மாற்றலாமா, அந்த அளவுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க. நினைச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இப்படித்தான் கரெக்டா போறவங்க யாரு, கடகராசிக்காரர். நினைச்சா எப்படி, ஆனா இப்படித்தான், இதுதான் நினைச்சா எப்படி வேணா எதிர்காலத்தையே மாத்திட்டு போலாம், ஆனா அவங்க ஒரு இப்படிதான், இதுதான் வே அவ்வளவுதான் கரெக்டா இருப்பா. இதுதான் உங்கள் பிறவின் மிகப்பெரிய ரகசியம். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாய், தந்தை, சகோதரர்கள், பிள்ளைகள் போன்ற குடும்ப உறவுகள் மிக முக்கியமாக ஒரு தொடர்புகளாக கூட இருக்கலாம். ஒரு தொடர்புகளாக இவாளுக்கு குழந்தை, பிள்ளைகள், இவாளுடைய இதெல்லாம் இருக்குல்ல, இவாளுக்குலாம் இதெல்லாம் முக்கிய தொடர்புகள் இருந்தாதான் இவாளுக்குலாம் வழி வழியா வருமா. கண்டிப்பா சில நேரங்களில் நீங்க விரும்பாத பொறுப்புகளை கூட ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். ஸோ நீ ஒரு நோக்கத்தில் இருப்ப, ஆனா உனக்கு சில விஷயங்கள் இந்த மாதிரியும் வரலாம். உங்கள் கனவுகளை தள்ளி வைத்து மற்றவர்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் தியாகம் செய்திருக்கலாம். சில பேர் அந்த ஒரு நோக்கம் சில பேருக்கு இருந்திருக்கும். எப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஓன் ட்ரீம்ஸ் இருக்கும், அதை கூட தள்ளி வச்சுட்டு சரி நான் பரவாயில்ல, உங்களுக்காக சிலருக்காக அந்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இல்லையா, அது கூட சில பேருக்கு உண்டு. அதே போல எல்லோருக்கும் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்காக யார் இருக்கிறார்கள்
அந்த அந்த மைண்ட் thought அந்த இருக்கும். தாட் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நான் எல்லாருக்காக ஓடி ஓடி எல்லாம் செய்றேன். எனக்கு யாரு எனக்காக செய்யறாங்க? யாருப்பா இருக்கா? எனக்காக யாரு செய்றா? எனக்காக நான் தான் எல்லாருக்காக ஓடி ஓடி எனக்கு உடம்புக்கு ஒண்ணுன்னா யாராவது பாக்குறாளா? இல்ல நான் தான் அலைஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாராவது செய்யறாளா? நான் தான் எல்லாருக்கும் விழுந்து விழுந்து போயின்னு இருக்கேன். நான் எனக்கு தான் எல்லா டென்ஷன், எனக்கு தான் எல்லா இதுன்னு சொல்றா இல்லையா? ஆமா. அது அந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்குமே உண்டு. நான் என்ற கேள்வி கூட உங்கள் மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பிறவி நோக்கம் எல்லோருடைய சுமையும் சுமப்பது அல்ல. முதலில் உங்களை நீங்களே முதல்ல நீங்க என்ன பண்ணணும், என்ன செஞ்சுக்கணும், முதல்ல அந்த ஒரு விஷயத்துல நீ முதல்ல போ. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றது. நீ கவலைப்படாத, உன்னுடைய இந்த பெரிய இதெல்லாம் உனக்கு ஒரு இதா இருக்காது, நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றது. உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பான் கடகராசிக்காரர்கள். என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து அந்த வழியில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வது. ஸோ இதெல்லாம் உண்டு. இதுவும் உங்கள் கர்மா பயணத்தின் முக்கிய பகுதி அப்படின்னு சொல்ல. சில கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உயர்த்துவது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய கடமையா இருக்கும். ஒரு பெரிய கடமை. நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் நான் செஞ்சிருவேன். நான் அதுல இருந்து நான் மாற மாட்டேன், நான் செய்யறேன் அப்படின்னு. குடும்பத்தில் ஒரு முக்கியமான உறவை காப்பாற்றுவது அல்லது தங்களால் முடியாத ஒருவருக்கு துணையாக நிற்பது போன்ற மிகப்பெரிய கடமை வரலாம். அந்த ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தையே மாற்றக்கூடும். ஒரு ஆன்மீக பாதையிலும் விசேஷமான ஒரு திருப்பம் இருக்கலாம். குலதெய்வம், அம்மன் வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாட்டின் மீது திடீரென கூட ஒரு ஈர்ப்பு வரலாம். நீண்ட காலமாக மறைந்திருந்த ஒரு வழிபாட்டு மீண்டும் முறையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். உங்கள் மனதிற்கு புதிய வாழ்க்கை, புதிய அமைதியை தரக்கூடியதாக இருக்கலாம். கடகத்தின் கர்மா பாடம் மிகவும் ஆழமானது அப்படின்னு சொல்றது. கடந்த காலத்தை பிடித்து கொண்டு வாழ்வதா அல்லது கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மைண்ட்ல அந்த நோக்கங்கள்லாம் போயிட்டு இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா இதா இருக்கும். அதே மாதிரி இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசுல இருந்து அதிகபட்சம் 53 வயசு வரைக்கும் நல்ல மாற்றம் வரும். லைஃப்ல நல்ல மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், அவங்க நினைச்ச விஷயத்த நிறைய சக்சஸ் பண்ணிட்டு அவங்க போகலாம். ஆனா உங்கள் அன்பால் ஒரு உயிரை உயர்த்துவது, உங்கள் கருணையால் ஒரு மனதை காப்பது, உங்கள் மன்னிப்பால் பழைய காயத்தை முடிப்பது. மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பரவாயில்லப்போ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இல்லாத நேரத்திலும் அவர் இருந்தால்தான் இவங்களால தான் என் வாழ்க்கை மாறித்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா கூட இவங்க இருந்தாங்க, இவங்க எனக்கு வழி காமிச்சாங்க, இவங்களாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு இன்னைக்கு உங்க அந்த அந்த கடகராசி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த தருணமே கடகராசியின் நோக்கம் நிறைவேறியதற்கான மிகப்பெரிய அடையாளமாக கூட இருக்கலாம். உங்களாலதான் இன்னைக்கு நன்னா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றான். அந்த வார்த்தைகள் எத்தனை பேர் கடகராசிக்காரால இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையே இன்னைக்கு எங்க அப்பா கூட கடகராசி. இன்னைக்கு எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் இன்னைக்கு சொல்லுவா, சுவாமி எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நார்மலான ஃபேமிலி, எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்பா சிம்பிளா பண்ணி கொடுப்பான். இன்னைக்கு அவன் பார்த்தாலும் பெரிய அளவுல இன்னைக்கு நிஜமா இன்னைக்கு பெரிய அளவுல கோடீஸ்வரனா இருக்கிறவெல்லாம் இருக்கா. இன்னைக்கு அப்பாவுக்கு 76 வயசு ஆகுது. இன்னைக்கு அப்பாவை தேடி வந்து நீங்க வந்து உங்க கைனால பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடி வந்து லிஸ்ட் வாங்கிட்டு போய் அப்பாவும் போய் பண்ணி கொடுக்குறா. 76 வயசு ஆகுது. அப்போ எத்தனை வருஷமா பண்ணி கொடுத்திருந்தா அப்பாவை தேடி வந்து பண்ணிட்டு போறா பார்த்துக்கோங்க. அதுதான். அதே போல இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். நீங்கள் எடுத்து வைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும். நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த நோக்கத்திலிருந்து நிறைய வரணும்னு சொன்னா தேவிகாபுரத்தில் இருக்கக்கூடிய கனகேஸ்வரர் கோவிலுக்கு போகணும். தேவிகாபுரம் கனகேஸ்வரர் ஆலயம், அது சிவாலயம். 800 ஆண்டு பழமையான ஸ்தலம் தேவிகாபுரத்துல இருக்கு. அது தேவிகாபுரம் எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. கோவில் பண்ணி பார்த்துக்கலாம். கனகேஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ரொம்ப அருமை சார், சூப்பரா சொல்லிருக்கீங்க. கடகராசி நேயர்களே, தெய்வீகாபுரம் கனகேஸ்வரர் கோவில்னு நீங்க கூகுள்ல போடுங்க. அது எங்க வருதுன்னு லொகேஷனோட வரும். அந்த சிவன் ஆலயம் தான் அது. ஸோ அந்த ஆலயத்துக்கு ஒரே ஒரு முறையாவது நீங்க ஃபேமிலியோடயோ இல்லை நீங்க மட்டுமாவது போயிட்டு வாங்க. உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க கோலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை
பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படிடா நான் வெளியில வரப்போறேன்? எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது? எதனால எனக்கு இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு? கடன் தொல்லை ஏன் இருக்கு? திருமணம் தடையாவே இருக்கு. ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல? குழந்தை ஏன் இன்னும் பொறக்கல? சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல? இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள நீங்க சரிப்படுத்தினாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம். நிறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இத தவிர்த்து உங்க வீட்ல ஹோமம் செய்யணும். ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்ல கிரகப்பிரவேசம் இருக்கு. கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.